இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பத்மா, சாருக்கு என்னாச்சு? அண்ணே, மாடியில நாங்களா நின்னுட்டு இருந்தோண்ணே. திடீர்னு ஏதோ மின்னல் அடிச்சுது. அந்த பக்கமா சாரு திரும்பினா அவ கண்ணுல மின்னல் வந்து பட்டுருச்சு போல இருக்கு. கண்ணு வலிக்குதுன்னு சொல்லி கத்திட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டா. ஐயோ, ஓ, நான் இவளுக்கு கண்ணு தெரியாம பண்ண போறேன்னு சொன்னதை கேட்டுட்டு இப்ப புது டிராமா ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கேன். அங்க பாருங்க, சாரு கண்ணை திறக்கறான். சாரு, 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 சாரு இங்க பாரு சாரு. ஏய், அவளால தான் பார்க்க முடியாதுல்ல. ஐயோ அண்ணே, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்கண்ணே. சாருமா, சாரு என்னடி ஆச்சு? மின்னல் வந்தப்போ கண்ணுல ஏதோ பெரிய வெளிச்சம் வந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே தலைலாம் சுத்தி எனக்கு கண்ணெல்லாம் வலிக்குது சித்தி. ஐயோ, சிவா, இதை இப்படியே விடக்கூடாது. உடனே டாக்டர் போய் பார்க்கணும். சரிங்கண்ணா. அது மாமா, ராமமூர்த்தின்னு ஒரு டாக்டர் இருக்காரு. சாருக்கு அவர் ரெகுலரா செக்அப் பண்றவர் தான். ஐ ஸ்பெஷலிஸ்ட் வேற. அவர்கிட்ட உடனே கூட்டிட்டு போயிடலாம் மாமா. என்ன எல்லாம் பேசி வச்ச மாதிரி இருக்கு? என்னது? இல்ல, டாக்டர் கிட்ட பேசிட்டீங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா உடனே போலான்னு சொல்றீங்க. ஏய், அதுல அவர் ஹாஸ்பிடல்ல தான் இருப்பாரு. எப்படி சித்தி? மின்னல் அடிச்சுது, வெளியில மழை வர மாதிரி எதுவும் இல்ல, நல்ல வெயில் தானே அடிக்குது. ஏய், ஏண்டி, வெயில்ல மின்னல் வரக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன? அதெல்லாம் நினைக்காத நேரத்துல வரும். அது இல்ல அத்தை, அது எப்படி திடீர்னு? அண்ணே பாருங்கண்ணே, அவசரம் புரியாம வெண்ணெல்லாம் பேசிட்டு இருக்கான்னு. ஜானகி, அவளை அமைதியா இருக்க சொல்லு.